சேலம் லீ பஜார் செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே மேம்பால பணிகள் துவக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் ஆமை வேகத்தில் பணிகள் நடப்பதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவித்துள்ளனர். பணிகளை விரைந்து முடிக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாநகரத்தின் இதய பகுதியாக உள்ள செவ்வாய்ப்பேட்டை, லீ பஜார் மார்க்கெட் ஆகிய பகுதிகள் மிகுந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வந்தன. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. போக்குவரத்து மிகுந்த இடத்தில் 24 மணி நேரமும் சரக்கு லாரிகள் இதர வாகன போக்குவரத்துள்ள லீ பஜார் செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே தண்டவாளத்தை வாகனங்கள் எளிதில் கடந்து செல்லும் வகையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறையின் சேலம் கோட்டம் ரயில்வே நிர்வாகத்தின் பங்களிப்புடன் 46 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேம்பால பணிகள் நிறைவு பெறாததால் இடிக்கப்பட்ட வீடுகள் நிறைவு செய்ய முடியாமல் இருப்பதாக வேதனையுடன் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். ஒரு 50-60 வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம். இதில் மேம்பாலம் போடுறோன்னு சொல்லி எதுக்கு போடுறாங்க என்னன்னு இன்னும் தெரியல. 1.5 வருஷத்தில் முடிக்கிறதா போர்டு கீடெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. போர்டை ஒட்டி வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இன்னும் இதெல்லாம் 2 வருஷம் பக்கமாக ஆகுது. இன்னும் பாலம் முடிச்சாகல. நாங்கள் அங்கே குடியிருக்கோம் இல்லை. இது புறம்போக்குன்னு சொல்லி இதை இடித்து விட்டாங்க. மீது அந்தாண்டதெல்லாம் அப்படியே இடிக்காதே விட்டாங்க. அது என்ன காரணம் எதுன்னு தெரியல. தொடர்ந்து மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் லீ பஜாரில் இருந்து செவ்வாய்ப்பேட்டை லாரி மார்க்கெட் செல்லும் பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் வாகன ஓட்டிகள் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுவதால் அப்பகுதியில் வர்த்தகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் வர்த்தகர்கள். இந்த ரோடு என்ன ஆகுதுன்னா, இப்போ பாலம் வேலை ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சுத்தமாக ஸ்தம்பிச்சு போச்சு. இங்கே வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டிக்கு போக்குவரத்தே இல்லை. தொழில் முடக்கம் ஆகி போய் நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். டெய்லி வராங்க, லாரி ஆஃபீஸ் திறக்கிறோம். லாரிகளும் இந்த பக்கம் வரதில்லை. அப்படியே வராங்க, அப்படியே போயிடுறாங்க. அந்த சைடு வரவங்க அந்த பக்கம் போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். முதல்ல இது நடந்து இப்போ 2 வருஷமாக அது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலம் முடிக்கிற நேரம் நாங்கள் சொன்ன டைமோட மீறி போயிடுச்சு. இப்போ டைமு மீறி போய் இன்னும் பால வேலை முடிக்காமல் இருக்கிறாங்க. சேலம் 3 ரோட்டில் இருந்து லீ பஜார் சந்திப்பு வழியாக செவ்வாய்ப்பேட்டை செல்லும் வாகனங்கள் லீ பஜார் வழியாக திருப்பி விடப்பட்டு சத்திரம் ரயில்வே பாலம் வழியாக மீண்டும் செவ்வாய்ப்பேட்டையை சென்றடைந்து தற்பொழுது மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுவதால் வாகன போட்டிகள் பெருமளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் மேம்பாலத்தை 3 கிலோமீட்டர் சுற்றி வரும் சூழ்நிலையும் உருவாக்கியுள்ளது. அந்த காலத்திலேருந்து ஹைவே ரோடு, நேஷனல் ஹைவே ரோடு. நாங்கள் லாரி தொழிலிருந்து லாரி மார்க்கெட், இது லாரி மார்க்கெட்லேயே இந்த மாதிரி 2ஆக பிளந்துச்சு. இது வரைக்கும் எந்த தொழில் நடக்கிறது இல்லைங்க. இது வரைக்கும் நடக்கிறதில்ல. தொழிலேருந்து எங்களை மூடி 2-3 வருஷம் ஆக போகுது. தொழில் கம்ப்ளீட் நின்று போச்சு. லாரி வர்றதில்லை, பைபாஸில் இல்லை, டைமிங் ப்ராப்ளம், சிட்டிக்குள்ளேயே லாரி வர முடியல, இங்கேருந்து வெளியில் லாரி போக முடியல. அதனால் இந்த தொழிலேருந்து செய்ய முடியல. இந்த மேம்பாலமானது 640 மீட்டர் நீளத்திற்கு அமைய உள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் பணியை முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை முயற்சி எடுக்கவில்லை என்றும், மேலும் பாலத்தின் இருபுறமும் அணுகுசாலை அமைப்பதற்காக இடம் கையகப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே உரிய இடத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். வண்டி கூட முகமூடி போடுற மாதிரி தான் இருக்குது. போக்குவரத்து அவ்வளோ மோசமாக இருக்குது. இது நம்மளால பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் இதனால தொழில் பயங்கரமான பாதிப்பு. கொஞ்சம் நெஞ்சம் பாதிப்பு இல்லை. அந்நாடு 50 ரூபா ஒரு 50 சம்பாதிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. மேம்பால பணிகள் முடிந்தால்தான் செவ்வாய்ப்பேட்டை லாரி மார்க்கெட், ரயில்வே கூட்செட்டிற்கு வரும் கனரக வாகனங்கள், பால் மார்க்கெட் பகுதிக்கு வரும் வாகனங்கள் எதுவும் சிரமமின்றி பாலத்தை கடந்து செல்ல இயலும். வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டதால் நாள்தோறும் லட்சக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இங்கே லாரி நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் 2.5 ஆண்டுகளாக வேலை நடக்காத காரணத்தினால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுது. ரெண்டாவது இதை இந்த லாரி பாலத்தை லாரி நிலையத்துக்குள்ளே போகிற மாதிரி சித்திரக்கோயில் ரோடு வழியாக போகிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அங்கே ஒரே ஒரு லாரியோ பஸ்ஸோ போகும்போது ஒரே புழுதி புயலுமா இருக்குது. அங்கே தொழில் செய்கிறதுக்கு இல்லை, இந்த வியாதிகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தொடங்கப்பட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி முக்கால்வாசி முடிந்துவிட்ட நிலையில் அணுகுசாலை அமைப்பதில் நிலவும் மெத்தன போக்கு செவ்வாய்ப்பேட்டை பகுதி மக்களை அதிருப்தியடைய வைத்துள்ளது. மக்களின் அவஸ்தையை போக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.